ஆசானே, நீங்கள் என்னுடன் அமர்ந்து வருவது எனக்கு உச்சக்கட்டத்தை அடைந்தது போல் உள்ளது. குத்துச்சண்டை என்றாலே எமக்கு நீங்கள் தான் ஆசானே. நீங்கள் மட்டும் டைனோசர் காலத்தில் பிறந்திருந்தால் டீரெக்ஸையே தூக்கி புசித்திருப்பீர்கள். ஏறி போட்டியிரு கபிலா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது கிறிஸ்துமஸ் காலம். செல்லடா, உன் கண்களில் நான் அச்சத்தை கண்டுவிட்டேன். அப்படியே ஓட்டம் பிடித்து விடு. மணிரத்னம் புதல்வன் எல்லாம் நம்மிடம் இப்படி உரையாடவே கூடாது. பார்ப்பதுக்கு நகைச்சுவையா இருக்கும். அவனை அழைத்து 2 ஊமை குத்தாவை குத்தி அனுப்பிவிடு. தாய்லி மாமனுக்காக செய்யடா, தாய் வழி மாமனுக்காக செய்யடா. நான் போட்டியிடுகிறேன் ஆசானே, நான் போட்டியிடுகிறேன். தந்தையே, நான் போட்டியிடுகிறேன். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். சென்று வா, வென்று வா. அற்பப்பதர்களா, அனைவரும் என்ன என் ஆசானின் பற்களை துலக்க பார்க்கிறீர்களா? வெம்புலி, உன்னை அடித்து உனக்கு நான் மலை வளையம் சூட்டுவேனடா. கலக்க போதியாரா? என்ன ரங்கா, கலக்க போதியாரா என்று கேட்கிறேன். கபில நேரங்கள் உங்கள் அனைவரும் முகத்தையும் கம்மங்கூழாக்கி விடுவான். நாட்டியராஜா, முக்கியமாக உன் முகத்தை. என்ன தந்தையே, குத்துச்சண்டை வீரர் போலவா உரையாடுகிறீர்? மேடை ஏறி பாத பணி செய்யும் போது எதிரில் இருப்பவன் குத்து விட்டால் அதை பெற்று தாங்கு முருதியுடன் திருப்பி தந்து வெற்றி பெற்று இத்தனை காலங்களாக நிலையடைந்திருக்கிறோம். சின்னஞ்சிறு ஆண் இருப்பவன் அவனை வைத்து கரகாட்டு காண்டு.